தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பிரகாசிக்கும் வெளிச்சம். ஏசாயா 60:1 வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மனுஷர்களுக்கு முன்பாக நாம் செய்கின்ற எல்லா நற்கிரையிலும் புறஜாதிகளுக்கு ஒளியாய் இருக்கின்றது. இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கிரையை கண்டு பரலோகத்திருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது. மத்தேயு 5:16 வாசிக்கிறோம். கடைசியாக ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். தானியேல் 12:3 வாசிக்கிறோம், யார் இந்த ஞானவான்கள்? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற அனைவரும் ஞானவான்கள். முதலாவது, தேவன் ஒளியாக இருக்கின்றார். ஆகவே அவரை அறிகின்ற அறிவையும் அடையும் பொழுது நாம் இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய சுடராகிய சூரிய ஒளியாக இருக்கின்றார். அவரை நோக்கி பார்க்கின்ற நாம் அனைவரும் சிறிய சுடலாகிய நட்சத்திரங்களாகிய இந்த இருளான உலகத்தில் வாழ முடியும். இந்த இயேசுவை நமக்குள் பெற்றிருப்பதே நம்முடைய மகிமையின் ரகசியம். கொலோசியர் 1:27 நாம் வாசிக்கிறோம், இந்த இயேசு ஒளியாக இருப்பது போல அவருடைய வசனமும் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்படியானால் அவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் அனைவரும் இருளை நீக்கி வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக இருப்பார்கள். எனவே நாம் வாழும் இந்த பூமி இருளில் கிடைக்கிறது. ஆகையால் தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் மகிமையாகவும் வைத்திருக்கிறார். முத்துக்களில் முதலாவது தூது அவர்களில் மகிமைப்படுத்துங்கள் என்பதே எவ்விதங்களில் இந்த உலகத்திற்கு ஒளியாகவும் தேவனை மகிமைப்படுத்துவதாகவும் இருக்க முடியும் என்பதை இன்று நாம் சிந்திக்க வேண்டும். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஏசாயா 9:2 வாசிக்கிறோம், இயேசுவுடைய நமக்கு தந்த அந்த ஒளியிலே நடப்போம், வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், அந்த வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு காண்பிப்போம். இந்த செய்தியை கேட்ட உங்களையும் இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கிற பிள்ளைகளை தேவன் தாமே